வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம ஹோம் டேபில் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் செக்ஷன், அதாவது இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஃபார்மேட் as டேபிள், அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டைல்ஸ், இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் நான் ஒரு கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு டெக்ஸ்ட் கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்டர் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம மேனுவலாக நம்மளாவே செய்கிறது. இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்மேட்டிங் எல்லாம் ஆகும். அது ஃபார்மேட்டிங் அப்படின்னாக்கா இந்த கலர், இந்த பார்டர் ஸ்டைல், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆகணும் அப்படின்னாக்கா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நான் அன்டூ பண்ணிடுறேன். இங்கே சில நம்பர்ஸ் ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ 50க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸு அல்லது ஒரு 15க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஹைலைட் ஆகணும் அப்படின்னாக்கா நம்ம ஓனாக பார்த்து ஹைலைட் பண்ண முடியாது. ஸோ இங்கே இத்தனை நம்பர் இருக்குது, மேனுவலாக பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் லெஸ் தென் அப்படின்னு நான் போகலாம். லெஸ் தென் அப்படின்னு போயிட்டு நான் 15 டைப் பண்ணுறேன். ஸோ 15க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் தானாகவே ஹைலைட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட் வித் அப்படின்னு இருக்குது. இங்கே சில ஸ்டைல் இருக்குது. லைட் ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னாக்கா கஸ்டம் ஃபார்மேட் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஃபில் செக்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி இப்போ வேறு பார்த்தீங்கன்னா 15க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் தானாகவே ஹைலைட் ஆகிடுச்சு. சப்போஸ் நம்ம இந்த இடத்துல வேறு ஏதாவது நம்பர் நம்ம டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது தானாகவே, அதாவது அந்த 15க்கு மேலே நீங்கள் ஏதாவது நம்பர் டைப் பண்ணிங்கன்னா அது ஹைலைட் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக் ஹைலைட்டிங் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம், ஆட்டோமேட்டிக் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அதாவது கண்டிஷனுக்கு தகுந்தா போல் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்மேட் ஆகும். ஸோ இந்த சில ரூல்ஸ் எல்லாம் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா ஹைலைட் செல் ரூல்ஸ் போயிட்டு கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டோன்னா கிரேட்டர் தென்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு 70க்கு மேலே எந்த நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா கிரேட்டர் தெனில் போய்க்கலாம். ஸோ இங்கே 2 நம்பர் தான் இருக்குது, பார்த்த உடனே நமக்கு தெரியுது. ஸோ இதே போல் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்களே இது பண்ணிக்கலாம். பிட்வீன் அப்படின்னா 2 நம்பருக்கு நடுவில் இருக்கக்கூடியது. இப்போ சப்போஸ் நமக்கு 20லேருந்து 30 வரைக்கும், அதுக்கு நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அது மட்டும் ஹைலைட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி அதே போல் நீங்கள் ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி அதே வேல்யூ, சேம் வேல்யூ. இப்போ சப்போஸ் 11 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு நான் பார்க்கணும் அப்படின்னா ஈக்குவல் டூவில் போய்ட்டு நான் கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு கூட இருக்குது. டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பாருங்கள், நான் மந்த் நேம்ஸ் எல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜனவரி எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஹைலைட் டெக்ஸ்ட்டு, இங்கே டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு போயிட்டு இங்கே ஜனவரி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஜனவரி எங்கெல்லாம் இருக்கோ அது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அதெல்லாம் ஹைலைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஸோ இப்படியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேட்டுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். டூப்ளிகேட் வேல்யூஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டூப்ளிகேட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஹைலைட் ஆகும். அடுத்தது இங்கே டாப் 10 அப்படின்னு இருக்குது, பாட்டம் 10 அப்படின்னு இருக்குது. அதுவும் பர்சன்டேஜில் இருக்குது. அதாவது முதல் ஹையஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், லோயஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டாப் ஹையஸ்ட் 10 வேல்யூ ஐட்டம்ஸு. ஸோ இந்த மாதிரி டாப் 10 எடுத்திங்கன்னா எது ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது அதெல்லாம் ஹைலைட் ஆகுது பாருங்கள். இதே போல் பாட்டம் 10 இருக்குது. அது பர்சன்டேஜில் காமிக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே டேட்டா பார்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எது ஹையஸ்ட் வேல்யூவோ அது ஃபுல்லாக ஹைலைட் ஆகிடும் இது மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஹைலைட் ஆகிறது குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். ஸோ 1ல் கொஞ்சோண்டு ஹைலைட் ஆகிருக்கு. அதே மாதிரி வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இது டேட்டா பார்ஸ். ஸோ இதுக்கு அடுத்தது கலர் ஸ்கேல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கலர் ஸ்கேல்ஸ்னால் இதில் நீங்கள் மோர் ரூல்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இங்கே வந்து ஒரு கலர் ஸ்கீம் நீங்கள் வந்து ஃப்ரம் டூவில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க. இந்த இடத்துல 2 கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து லோயஸ்ட் வேல்யூ டு ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கிரடேஷன் அப்படியே கம்மியாகிட்டே வரும். அந்த என்ன சொல்கிறது, அந்த இங்கே வந்து இது வந்து டார்க் கலரு அப்படியே லைட்டர் அப்படியே ஆகிட்டே வரும். ஸோ ஹையஸ்ட் கலருக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணியிருக்கோம், லோயஸ்ட் கலருக்கு வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல் ஐகான் செட்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இதுவும் கூட நீங்கள் மோர் ரூல்ஸ் போனீங்கன்னா நீங்களே வந்து கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூவுக்கு எந்த மாதிரி ஒரு ஐகான் வேணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இத்தனை ஐகான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நான் இதை வந்து ஓகே பண்ணேன்னா இந்த மாதிரி ஆகும். இது போல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ சப்போஸ் நமக்கு இந்த ரூல்ஸ் வேணாம் அப்படின்னாக்கா கிளியர் ரூல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா ஸோ கிளியர் செலக்டட் செல்ஸ்ன்னு இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளியர் ஆகும். இதுவே வந்து நீங்கள் என்டையர் ஷீட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஷீட்டில் எங்கெல்லாம் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கோ எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நியூ ரூல் அப்படின்னு இருக்குது. ஸோ நியூ ரூல்னு போயிட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதுவுமே வந்து அட்வான்ஸ்டு டாபிக் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து இங்கே நீங்கள் வந்து ஃபார்மேட்ஸ் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெயின் அப்படின்னு நீங்கள் வரலாம். இல்லை ஃபார்முலாவுக்கு வரலாம். ஸோ நம்ம ஏதாவது ஃபார்முலா கொடுத்து கூட நம்ம இங்கே வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில்டான வீடியோ அடுத்த பதிவுகளில் போடுறேன். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஏதாவது இங்கே கண்டிஷன் கொடுத்துருந்தால் அதை வந்து மறுபடியும் நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேனேஜ் ரூல்ஸுக்கு போகணும். மேனேஜ் ரூல்ஸுக்கு போனீங்கன்னா அதே கண்டிஷனை வந்து எடிட் ரூல்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அதாவது நம்ம ஃபார்மேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகணும், கண்டிஷனை தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதுக்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுவுமே கூட ஒரு அட்வான்ஸ்டு டாபிக் தான். ஆனால் இது வந்து பேசிக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு டேபுலேட்டட் டேட்டா இங்கே இருக்குது. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த லுக் அண்ட் அப்பியரன்ஸ் அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டேபிள் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இங்கே எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய ஆராய தேவை இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து கலர் காம்பினேஷனில் நமக்கு கலர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாக்கா தெரியலாம், இல்லைனா வந்து தெரிய வாய்ப்பு கிடையாது. அதனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நீங்கள் கலர் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளி நீங்கள் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே அது வந்து டேபிளாக மாறிடும். ஸோ இந்த டேபிளில் வந்து டைனமிக் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிளை பயன்படுத்தி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவுகளில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து டேபிள் ஆப்ஷன். இதே ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இன்சர்ட்லேயும் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், டேபிள் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதில் இந்த இடத்துல வந்து அது டேபிளாக மாறிடுது. மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு டிசைன் டேப்னு ஒன்று கிடைக்குது. அதாவது அந்த டேபிளை செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது கிடைக்கும். வேறு இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்காது. டேபிள்குள்ளே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். ஸோ அதே ஆப்ஷனை நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் ஹோமில் போய் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணாலுமே ஒன்று தான். அதுவே வந்து நீங்கள் இன்சர்ட் வந்து இந்த இடத்துல டேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலும் ஒரே ஆப்ஷன் தான். ஸோ இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டைல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில என்ன சொல்கிறது, இந்த ஃபாண்ட்டு ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறம் வந்து கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தினா என்ன லாபம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த ஷேட்ஸு ஒரு மெயின் கலர் எடுத்திங்கன்னா அதனுடைய லைட்டர் ஷேட்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஃபார்மேட்டிங் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ கலர் காம்பினேஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் இதை வந்து நார்மல் டேபிளாக மாற்றிடுறேன். ஸோ நம்ம இந்த டேபிளை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டிசைனுக்கு வந்து இந்த டேபிள்குள்ளார நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து நார்மல் ரேஞ்சாக மாறிடும். அதுக்கப்புறம் நான் இதை வந்து
இந்த ஃபார்மேட்டை வந்து கிளியர் பண்ணி விட்டுறேன். கிளியர் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா அந்த ஃபார்மேட்டிங்லாம் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த டேபிளை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக நான் வந்து கலர்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு மேனுவலாக நான் இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். பட் நமக்கு கலர் காம்பினேஷன் வந்து தெரியாது. அப்புறம் டீசென்ட் கலர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் ஹெட்டிங்க்கு வந்து இந்த ஹெட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணலாம், அல்லது நான் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து நான் வந்து அப்படியே இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துக்கு வந்து இன்னொரு கலரை வந்து சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டர் கலரை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நான் வேறு ஒரு கலரை நான் சூஸ் பண்ணிக்கலாம், இது மாதிரி. ஸோ இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் வந்து டீசெண்டாக இருக்குது, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகுது. ஸோ இதுலேயே வந்து நமக்கு இங்கே இன்னும் சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த குட், பேடு, நியூட்ரல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து சிலது வந்து இந்த ஸ்டைலை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து 96 ஆகிருக்கு, இது வந்து குட் அப்படின்னு நான் அப்ளை பண்ணுறேன். அதுவே வந்து இது குறைவான ஒரு, அதாவது இந்த ரிஜெக்டட் எல்லாமே வந்து நான் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த பேட் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இதில் வந்து குறைஞ்ச வேல்யூவில் இருக்க இது வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணால் என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லாபம் ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸலில் வந்து எக்ஸல்னு கிடையாது, வேர்டு, எக்ஸல் எதை எடுத்திங்கனாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து டைப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு யூனிஃபார்ம் லுக்கு, ஒரு யூனிஃபார்மிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இப்போ இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வேறு ஒரு ஃபாண்ட்டு, வேறு ஒரு கலரு, திரும்ப அடுத்த ஷீட்டுக்கு போயிட்டு வேறு ஒரு ஃபாண்ட்டு, வேறு ஒரு கலர், இப்படி சூஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அது சில டைம் வந்து பார்க்குறதுக்கு சகிக்காது. ஸோ அதனால் ஒரே ஃபார்மேட் இருக்கணும், ஒரே லுக் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். இதனுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த பேஜ் லேஅவுட் போயிட்டு இந்த தீம்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இந்த தீம்ஸுக்கு போயிட்டு நீங்கள் இப்போ இந்த தீமை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரே கிளிக்கில் வந்து கம்ப்ளீட் இது வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ தீம் டு தீம் வந்து அந்த நம்ம செலக்ட் பண்ணோம் பார்த்திங்களா, குட்டு, நியூட்ரல், இதெல்லாம் வந்து எல்லா தீமுக்குமே வந்து வெவ்வேறு கலர்களில் இருக்குது. ஒரு கிளிக்கில் வந்து டோட்டல் அப்பியரன்ஸ் வந்து மாறுது. அப்புறம் அந்த யூனிஃபார்மிட்டியும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இதுவே நீங்கள் வந்து மேனுவலி நீங்கள் வந்து கலர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. மேனுவலி நான் இங்கே வந்து கலர் சூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த கலர் வந்து அந்த தீம் சேஞ்ச் பண்ணால் மாறுதான்றது பார்ப்போம். ஸோ நம்ம பேஜ் லேஅவுட் போயிடுவோம், தீம்ஸுக்கு போவோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மேனுவலாக அப்ளை பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டைல்ஸை வந்து பயன்படுத்துறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம், ஒரு இது என்ன சொல்கிறது, லுக் அண்ட் ஃபீல், ஒரு அப்பியரன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஒரே கிளிக்கில் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் தீம் சேஞ்ச் பண்ணாலுமே வந்து அது வந்து பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், பட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அந்த டைமில் எல்லாமே வந்து ஒரு ஈவன் லுக்காக நீங்கள் இருக்கணும், ஒரு நல்ல என்ன சொல்கிறது, யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.